வந்தது வராதவ என்ன பார்த்து வாழ மாட்டியா வாழ மாட்டியா வாழ மாட்டியா வாழ மாட்டியா சொல்றேன். ஒரு நாள் இளவரசியை பார்த்து ஒரு காவல்கார பையன் வாழ மாட்டேன் சொல்லலாமா? சொல்லலாமாடா? வாயை திறந்து பதில் டக்கு 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 சொல்லணும். சொல்லலாமா? வாயை திறந்து பதில் சொல்ற சொல்லலாமா? ஏண்டா அப்படி பாக்குற? வாயை திறந்து எர்றான்னு எர்றா 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 சொல்லலாமாடா? சொல்லலாமா? சொல்லலாமாடா? சொல்லலாமா? பேண்ட் கழிஞ்சு பாய்ச்சல் தவிர குதிக்காதா? அம்மா என் கால் மேல அடிக்காதா? சொல்ற பாவி மேல அடிமா. அப்படி தெளிவா சொல்றாங்க. நீ இப்ப இப்படியாதே வாய முடி எல்லாம் என் முன்னாடி ஈர்கில மூஞ்சால வர ரொம்ப தங்கமானவிடா. என் முன்னாடி தங்கமா? ஆமாண்டா. இது முன்னாடியே தெரிஞ்சா என்னைக்கா ஷேர்ட் கலக்குமே வச்சுட்டு பூதாவி உன் பொண்டாட்டியுடைய மனசு தங்கமானதுரா. அதையும் உரி விடுறா. உரி உரி கொண்டு போய் வச்சு அடக்கடையில என்னை பார்த்து மரியாதை இல்லாத மார்க்கெட் போறான்றான். ஏண்டா பெண்களே திரு வேலை செய்வாங்க, ஆம்பளை வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே இருக்கு. களத்துக்கு போயிட்டு வந்தா என்னடா? எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லாத ஒரு வேலை. உனக்கு பழக்கம் இல்லாத வேலை, உனக்கு பழக்கப்பட்ட வேலை. நீ வேற எங்க போவேன்? நாங்கெல்லாம் போற இடம் ஒரே இடம் டாஸ்மார்க் மட்டும் தான். குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார கம்ப்ளீட். உனக்கு மரியாதை கட்டுப்போம். என்னடா மரியாதை கட்டுப்போம்? என்னடா குடிகாரனை பத்தி என்ன தெரியும்? டேய் குடிகார சொல்ல எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னா குடிகாரருக்கு ரொம்ப தான் பெருமை வாயுது. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன பாரு, அந்த கோயில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம், ஆனா குடி இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கவே கூடாது. என்னடா சொல்றேன்? குடிக்காதவங்க குடும்பம் குட்டுச்சுவரு, குடிக்கிறவங்க குடும்பம் குபேர சம்பந்தம். எப்படிடா தேவா? எப்படின்னு கேக்குறேன். குடிக்காத வீட்டை போய் பாரு. ஆமா, சாப்பிடறா சாப்பிடல தெரியல. ராவு 7 மணிக்கெல்லாம் கல்சாத்திரி சாவு வீடு மாதிரி இருக்கும். ஏண்டா அவங்க குடிக்க மாட்டாங்க, அக்கா பக்கம் சண்டைக்கு போக மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டை தாள் போட்டு நல்லா நிம்மதியா தூங்குவாங்கடா. புண்ணியமா என்ன மாதிரி குடிகார குடும்பத்தை போய் பாரு. பாரு ராத்திரி 12-1 வரல கூசலிங் வரலுமா சும்மா கல 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 கல. எந்த குண்டா அங்க போறதோ அந்த குண்டாங்க போறாங்க. அவன் மொண்டாட்டி ஒரு தெருவோட அவன் ஒரு தெருவோட தெரு தெருவா தடியான்னு சுத்துவாரு. நீங்கள தூங்க மாட்டீங்க, அக்கா பக்கம் இருக்க தூங்க விட மாட்டீங்க. ராத்திரி 12-1 வரைக்கும் சுத்துவாரு. வேறு 5 மணி ஆகட்டும் அப்படியே அடுப்புல தலை விட்டு இருப்பாரு. ஏண்டா அவர் படுத்து வர இடமே கிடையாதா? அதான் அவருக்கு பெட்ரூம். பெட்ரூம் தானா? டேய் என்னடா சொல்றேன்? நான் ஒண்ணு சொல்லிடு. நானும் வந்து வராத பாத்துக்கிறேன். ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டு அடைய வச்சுக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. என்னடா? ஆம்பளைங்க நாங்க இல்ல, பொம்பளை யாரும் வேலை கிடையாது. ஆம்பளைங்க நீங்க யாரும் இல்ல, பொம்பளைங்க யாருமே வேலை கிடையாதா? நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோடா. பொம்பளைங்க நாங்க இல்ல, ஆம்பளை உங்களுக்கு யாருக்குமே வேலை இல்ல. ஆம்பளை இல்லதான் பொம்பளைக்கு வேலை இல்ல. பொம்பளை இல்லடா ஆம்பளைக்கு வேலை இல்லடா பையா. ஆம்பளை இல்லனா தான் பொம்பளைக்கு. பொம்பளை இல்ல ஆம்பளைக்கு வேலை இல்ல. அம்மா பொம்பளை இல்லனா கூட பரவாயில்ல, ஆம்பளை கால கை அட நாசக்கடா போசக்கடா வந்து துஷ்ட பாலகா. என்னடா வார்த்தை பேசுற? ஐயோ இறைவா. கை வரலன்னா என்னடா? கை வரலன்னா ஏறு ஓட்டி போய்ப்போம், அண்டை கட்டி போய்ப்போம். சிட்டி இருந்து ஆட்டோ ஓட்டும், பஸ் ஓட்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டும். பொம்பளை நீங்க நாங்களும் எல்லாம் ஓட்டுவோம்டா. பஸ் ஓட்டு, வேன் ஓட்டு, லாரி ஓட்டு, ஆட்டோ ஓட்டு, ஏரோப்ளேன் ஓட்டு, ட்ரெயின் ஓட்டு, கப்பல் ஓட்டு, பைக் ஓட்டுவோம், ஸ்கூட்டி கூட ஓட்டுவோம்டா. லாரி ஓட்டலாம், பஸ் ஓட்டலாம், ட்ரெயின் ஓட்டலாம், ஸ்கூட்டி ஓட்டலாம். இல்லன்னா சொல்லு. டேய் பெண்கள் சாதனையாளர்கள் இப்ப நாங்க எல்லாமே ஓட்டுவோம். எல்லாத்தையும் நீங்க ஓட்டலாம், ஆனா உம்மள ஓட்டத்தை நாங்க தான் ஓட்டணும். எப்படி ஓட்டுவீங்க? வேற எந்த வேலைக்கு போவீங்க? டேய் நான் நோக்கியா கம்பெனி வேலைக்கு போவேன்டா. நோக்கியா கம்பெனி வேலைக்கு போவேன். நீங்க எல்லாம் நோக்கியாக்கு போனவங்க தான் ஓகே பண்ணணும். நீ எப்படி போடுவ? ஓகே கம்பெனி வேலையில எத்தனை குடும்பம் நடத்துறதுக்கு தெரியும். என்னடா சொல்ற? இந்த கம்பெனி வேலை வந்துட்டுன்னு சொன்னா போதும். இந்த பொம்பளை பசங்க போற சீனுக்கு என்னடா சீன் போடுறா? ஐயோ 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 அப்படின்னா போயின்னு தெரியல. இந்த கம்பெனி வேலை வந்துட்டு சொன்னா போதும். இது 3 நாளைக்கு முன்னே ஓடும். எங்க 3 என்னத்துக்கு?
4 நாள் யான் பேக் கடமடா. ஐயோ ரெண்டுத்தையும் மாட்டுதா? மாட்டுது. இன்னொன்னு இப்போ டைட்டா போட்டுங்களே. டேய் ஓ அதுவா? அதுதான்டா லெகின். லெகின் லெகின்ஸா? ஆமாண்டா லெகின்ஸா அது? லெகின்ஸ்ரா. ஆனா அந்த லெகின்ஸ கண்டுபிடிச்ச எப்படியா போடுதல டேய் அது இப்படி லேட்டஸ்ட் மாடல்ரா. இப்படி பேஷன். அது பேசணும் அண்ணன் கூடியோ அது ஒண்ணு மாட்டிக்கினு ஆம்பளை பசங்க ஏதோ வித்யாலயத்துக்கு வாட்டியா போயின்னு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நான் பார்த்தோம் நடக்கிற நாடியே பாக்க எப்படி நடக்கிறோம்? அருமையா நடக்குது பாரு. அதான் நல்லா நடக்கிற பொண்ணு கூட வாத்து சூத்தாடுற கஜா போட்டு இது மாதிரி தானா? அந்த வேணான காலத்தை வச்சா போதும். இந்த கையில ஒண்ணு வச்சுக்கீங்க. செல்போன் ஐ லவ் 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 லவ். ஹலோ 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 அங்கிள் ஒரு 100 ரூபாய் ஈஸி பண்ணுங்க. ஐயோ ஈஸி பண்ற ஆள் யார் தெரியுமா? யாரா? நீ என்ன மாதிரி இருக்கு வாங்கி எடுத்து பாருங்க. அவன் கடனா உடனே வாங்கி 100 ரூபாய் ஈஸி பண்ணுவா. 100 ரூபாய் ஈஸி பண்ணுவா. 1 மணி நேரம் பார்த்து ஃபோன் பண்ணுவா. என்னமா பேலன்ஸ் வந்தால ஃபோன் பண்ண கேப்பா. கண்டிப்பா ஃபோன் பண்ணி கேப்பா. அண்ணன் நம்ம எடுத்துவோம். அங்கிள் எங்க டோடிக்கு பேசுறீங்க. ஐயோ அத அப்பனுக்கு பேசுதா? அத வீட்டு விட்டு போக சொல்ல 3 சிம் எடுத்துட்டு போறேன். ஏண்டா 3 சிம் பையா? கார்ல இருக்குது. அவங்க அப்பா அம்மா பேசுக்கு ஒரு சிம். அவங்க நண்பரான பேசுக்கு ஒரு சிம். ஒரு சிம். அதனோட ஒரு சிம். மறுபடியும் ட்ரை பண்ணா கூட நீங்கள் டயல் செய்தி வேறு ஒரு தொடர்பில் உள்ளோம். ஐயோ பாயிண்ட் 9ல போயிருக்கோம். டேய் 9ஆம் நம்பர் பஸ் ஏறி காலையில குழந்தை வேலைக்கு போயிருப்பா. அது 10ஆம் நம்பர் பஸ் ஏறி வேற யாருக்குன்னா ஒதுக்கி இருக்கும். அலட்சி வாய போறா. எப்ப பார்த்தா பெண்களை பத்தி தப்பா பேசுறேன். பெண்கள் என்பது இருக்கு. சீக்கிரம் வாய போறா. பெண்களை பத்தி தப்பா பேசுறேன். பெண்கள் என்பது இரு கண்கள் போல. பெண்கள் பார்த்த தெய்வம் போலடா. பெண்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணுடா. இனிமே பெண்களை பத்தி தப்பா பேசுனேன். லெஃப்ட்ல குத்தா ரைட்ல கேக்கும். ரைட்ல குத்தா லெஃப்ட்ல கேக்கும். செவுல உலாகும். அகில் பிகில் ஊதும். டேய் பளா 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 கண்ணத்து மேல குடுப்பேன். அட உங்க அம்மா சப்ப பகுல துப்படா பையா. அடி மாமா ஓச்சரி ஓட்ட வர பிரியா. பேசி பேச உனக்கு ஒரு போட்டி. என்னடா போட்டி? இப்ப ஆண்கள் கத்து அதிகமா பெண்கள் கத்து அதிகமா பார்க்கலாமா? கத்துனா இப்போ என்ன பண்ற பெண்கள் சமுதாயத்துக்கு கூப்பிட்டு சத்தமா ஒரு ஓப் போடுற. பெண்கள் ஓப் போட்டாங்கன்னா நீ என்னடா தர? எனக்கு 20 ரூபாய் தரேன். டேய் ஆண்கள் ஓப் போட்டேன்னா நான் 2000 ரூபாய் தரேன்டா. 2000 ரூபாய். ஆமாடா. ஏத்த சொல்லலாம். சரி இப்ப என்ன பண்ற? இதுலயே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆண்கள் கெத்து அதிகமா பெண்கள் கெத்து அதிகமா. போட்டினா 2000 ரூபாய் இங்க இருக்கு 20 ரூபாய் இங்க இருக்கு. சரி என்னால முடிஞ்ச 20 ரூபாய் தான். சரி ஒரு போட்டினா முதல்ல இப்போ ஒரு ஊர்ல தேர்தல் வச்சியா? ஆமாண்டா. தலைவர் நிக்கிறோம். எலெக்ஷன் வைப்பாங்க. எலெக்ஷன் வச்சா ஒரு சின்ன ஒண்ணு ஒதுக்குவாங்க. ஆமாண்டா. இப்போ எனக்கு ஒரு சின்ன உனக்கு ஒரு சின்ன வைக்கணும் முதல்ல. அப்படியா? இப்போ எனக்கு நானே சின்ன ஒதுக்கிறேன். ஒதுக்கோடா. எனக்கு இந்த வந்து உலக்க சின்ன வந்து முந்து உலக்க சின்னமா? டேய் முந்து உலக்க சின்னனா அம்மா அது 1 லட்சம்டா. இந்த உலக்கியா அந்த உரல. டேய் இந்த உரல அந்த உலக்க பாத்துறேன். எனக்கு இடிச்சு போறேன். கால் இடிப்பா பாரு. பாக்கறடா. அம்மா தாயே புலி 100 ரூபாய் மக்கள வந்து வாங்கிங்க. அம்மா தாயே அருள் புரியா. வாயா. பையனுக்கு போடுவா. பின்னாடி வந்து காசு வாங்கிடுடா. நான் முன்ன சுத்தி எடுத்து வந்துருவேன். ஏச்சி வாய மூடி. அம்மா எப்போது ஆண்கள் பெண்களை பத்தி தலக்குறோன்னு ஒருத்தர் பேசுறாங்க. போன வருஷம் 2024 பெண்கள் சாதனையாளர்கள் எத்தனை பேரு? பெண்கள் சாதித்தவங்க எத்தனை பேரு? யூடியூப்ல தொலைக்காட்சியில இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பெண்கள் சாதனையாளர்கள் தான் அதிகமா போய் கொண்டிருந்தது. அதே போல இந்த புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த 2025ல பெண்கள் தான் சாதனையாளர்கள். பெண்கள் தான் சாதிக்க போறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால பெண்கள் சாதனையாளர்கள் எத்தனை பேரு? பெண்கள் சாதித்தவங்க எத்தனை பேரு? பெண்களை பத்தி உங்களை பத்தி நான் பெருமையா பேச போறேன். எப்படி தெரியுமா? குறிஞ்சி என்றாலே மலை, மலைக்கழகு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் எருதர் ரிஷபம், ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா, பிரம்மா நாவில் உள்ளதோ கலைமகள், கலைமகளுக்குரிய வீணை, வீணைக்குரியவன் நார்தன், நார்தன் செய்வதெல்லாமே கலகம், கலகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்கு உதிரம், உதிரத்துக்குரியவன் அரக்கன், அரக்கன் செய்வதெல்லாமே அக்கரம்பு, அக்கரம்ப தைக்க சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமால், திருமால் மார்பில் குடிகொண்டவளோ அன்னை மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி போல இருக்கேன். பெண்கள் சமுதாயத்திற்கு முதல் வணக்கம்.
அது மட்டும் இல்லப்பா, பெண்கள் சாதனையாளர்கள் எத்தனை பேருக்கு சொல்றேன், அதுல சில பேர் உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். எப்படி தெரியுமா? விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்று ஆராய்ச்சி முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ராக்கெட் வெடிச்சு இருந்தார்களே கல்பனா சாவ்லா, அவங்களும் ஒரு பெண்ணு தான். நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்களே அன்னை இந்திரா காந்தி, அவங்களும் ஒரு பெண்ணு தான். அனாதை குழந்தைகளுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் உயிர் வாழ்ந்து இறந்து போனாங்களே அன்னை தெரசா, அவங்களும் ஒரு பெண்ணு தான். அது மட்டும் இல்லம்மா, ஆங்கிலேயர்களை ஓட 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 விரட்டிய வீர மங்கை வேலு நாச்சியார், அவங்களும் ஒரு பெண்ணு தான். நம் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தேன் பிடி உஷா, அவங்களும் ஒரு பெண்ணு தான். அதனாலே பெண்கள் தான் சாதனையாளர்கள். பெண்கள் எல்லாம் சத்தமா ஓ போடுங்க. என்ன ஓட்டு விழுந்துட்டேன்னா நான் என்ன தூக்கு மணி செத்துருணும். உன் கெப்பாசிட்டி ஆகுதானா? இப்ப பாரு எங்க பாரு மங்காளிங்களா பங்காளிங்க சத்தமா ஐயா அண்ணன் போயிட்டு இப்பங்க பெண்கள் நாங்க எப்பவுமே அமைதியா இருப்போம். யார் சண்டைக்கு போக மாட்டோம், யார் வம்புக்கு போக மாட்டோம், யார் தும்புக்கு போக மாட்டோம். ஆண்களுக்கு எப்படியாடா, எவனாவது அடிக்கணும் ஒதுக்கணும், எவன் மண்டையாவது போட்டு பொழக்கணும். அதாண்டா ஆண்களுடைய வேலையே. ஆமாண்டா, வெளியே ஏறி வெளியில போய் பார்த்துட்டு ஏறி வேலை எடுத்துக்கலாம். அவன் மூச்சு போறவனுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா? எப்படா இந்த குண்டு மல்லி பூ பூத்தா அப்படி இருக்கும். டேய், குண்டு மல்லி பூ பூத்தா ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய வாசம் மனமா இருக்குண்டா. மனமா தான் இந்த மூலையில போய் பார்த்தோமா? குண்டு மல்லிகை பூவா வச்சுக்கணே மாமா கைய கரெக்டா பிடிக்குது கையத்தாமா வீச்சோர் போனா பேசிக்கலாம் வாங்கி தர கடமா அடிப்பட்ட திருச்சி அந்த மாதிரி ஆடி எதில் வராது அம்மா. அந்த மாதிரி ஆடி எதில் வராது. தண்ணியில் ஆடி எதில் வர மாதிரி எதுக்கு நீ சோத்தாடிங்க பச்சை பார்த்தோமா பாக்கு பாக்கு வெத்தலை பாக்கு கையை வெய்ய கை வெப்பியா
ஆமா டேய் இப்படி ஆடி படிக்கொண்டுதான் நேரம் போது தெரியாது. ஆமா. அடுத்த சென்று என்னுடைய தங்கை புவனேஸ்வரி பார்க்கணும்டா. என்னடா பண்ண தங்கச்சி பாருமா அது ஆச்சரியமா? ஆமா ஆச்சரியக்கூடியது வாய முடி புவனேஸ்வரி பார்க்க வேண்டும்.